Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படினு சொல்லிட்டு 80 டேஸ் பிளான்ல 4000 கேள்விகளுக்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினம் 50 கேள்விகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸ்டில் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டே 15 வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கான வீடியோஸ் நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துறேன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அத பார்த்துட்டு வந்துட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போலவே GS and தமிழுக்குமே வந்து லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் போயிட்டு இருக்கு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்ட் புக்குக்கு இயல் வைஸா லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவும் அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவும் வந்து வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டுருப்போம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காத இருக்கீங்கன்னா பாருங்க. அதே போல மேக்ஸ்மே ஷார்ட்கட்ஸ்க்கான வீடியோஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸா போயிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்கன்னா பார்க்காத இருக்கீங்க இப்பதான் நியூவா பாக்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? முதல் கேள்வி, குசானர்களின் இரண்டாவது தலைநகரம் எது? குசானர்களின் இரண்டாவது தலைநகரம் எது? விடை மதுரா. கேள்வி 2, மூன்றாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு என்ன? மூன்றாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு என்ன? விடை 1761. இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கேள்வி 3, இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை இல்துமிஸ். கேள்வி 4, வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார்? வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார்? விடை ரிப்பன் பிரபு. கேள்வி 5, 23வது தீர்த்தங்கரர் யார்? 23வது தீர்த்தங்கரர் யார்? விடை பர்சவநாதர். கேள்வி 6, மிக குளிர்ந்த கோள் எது? மிக குளிர்ந்த கோள் எது? விடை நெப்டியூன். கேள்வி 7, ஒரே அளவு மழைப்பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் எது? ஒரே அளவு மழைப்பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் எது? விடை ஐசோஹைட்ஸ். கேள்வி 8, உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் அதாவது ஆர்கிபெலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க எது? உலகில் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? விடை இந்தோனேசியா. கேள்வி 9, வடக்கின் வெனிஸ் எது? வடக்கின் வெனிஸ் எது? விடை ஸ்டாக்ஹோம். கேள்வி 10, ஹிமாத்ரியின் சராசரி உயரம் டேஸ் மீட்டர்? ஹிமாத்ரியின் சராசரி உயரம் டேஸ் மீட்டர்? விடை 6100. கேள்வி 11, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? விடை நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு. கேள்வி 12, அதிகார பொதுப்பட்டியல் பெறப்பட்ட நாடு எது? அதிகார பொதுப்பட்டியல் பெறப்பட்ட நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. கேள்வி 13, கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணை? கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணை? விடை 10வது. கேள்வி 14, பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் விதி எது? பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் விதி எது? விடை விதி 44. கேள்வி 15, பிற்படுத்தப்பட்டோர் 27% இடஒதுக்கீடு பற்றி பரிந்துரைத்த கமிட்டி எது? பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு பற்றி பரிந்துரைத்த கமிட்டி எது? விடை மண்டல் கமிஷன். கேள்வி 16, இந்தியாவில் முதன்முறையாக பணமதிப்பு குறைப்பு செய்யப்பட்ட போது நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? இந்தியாவில் முதன்முறையாக பணமதிப்பு குறைப்பு செய்யப்பட்ட போது நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? விடை ஜான் மாத்தாய். கேள்வி 17, செபி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? செபி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1988ஆம் ஆண்டு. கேள்வி 18, ஆண்களை விட பெண்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஆண்களை விட பெண்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? விடை கேரளா. கேள்வி 19, RBIயின் தலைமையிடம் எது? RBIயின் தலைமையிடம் எது? விடை மும்பை. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதோட தலைமையிடம் தான் கேட்டிருக்காங்க. கேள்வி 20, நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்த கமிட்டி எது? அதாவது நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்த கமிட்டி எது?
விடை வான்சூ கமிட்டி. கேள்வி 21 ஆல்பா கதிர்களை கண்டறிந்தவர் யார்? ஆல்பா கதிர்களை கண்டறிந்தவர் யார்? விடை ஹென்றி பெக்கோரல். கேள்வி 22 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, போர்வையை உதற தூசி பறப்பது நியூட்டனின் முதல் விதி. அடுத்து, நெரிசலான தெரு ஒன்றில் வாகனம் ஓட்டும் போது அதிக பெட்ரோல் செலவாவதை நியூட்டனின் இரண்டாம் விதி கூறுகிறது. ஓகேவா, செலவாவதை தடுப்பதை பற்றி சொல்லுதான். அடுத்து, கப்பல் மிதப்பதை விளக்குவது நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது போர்வையை உதற தூசி பறப்பது நியூட்டனின் முதல் விதி, அதை பற்றி சொல்லுது. நெரிசலான தெரு ஒன்றில் வாகனம் ஓட்டும் போது அதிக பெட்ரோல் செலவாகுது இல்லையா, அதை பற்றி நியூட்டனின் இரண்டாம் விதி சொல்லுது. கப்பல் மிதப்பதை விளக்குவது நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி எது தவறு அப்படின்னா 1 2 சரி 3 தவறு. கேள்வி 23 மின் அழுத்தத்தை அளவிடும் கருவி எது? மின் அழுத்தத்தை அளவிடும் கருவி எது? விடை வோல்ட்மீட்டர். கேள்வி 24 காந்த ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுவது எது? காந்த ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுவது எது? விடை டேப் ரெக்கார்டர். கேள்வி 25 ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் வீதம். ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் வீதம். விடை திசைவேகம். ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி குறித்து தான் அந்த திசைவேகம், ஓகேவா, மாறுது இல்லையா, அதை தான் திசைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இடப்பெயர்ச்சி இருக்கும்போது அந்த பொருளோட இது மாறுது இல்லையா, அது திசைவேகம். கேள்வி 26 எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது? எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது? விடை காரியம். கேள்வி 27 பாதரசத்தின் சல்பைடு தாது எது? பாதரசத்தின் சல்பைடு தாது எது? விடை சின்னபார். கேள்வி 28 ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? விடை சல்பர். கேள்வி 29 பினாப்தலின் தயாரிக்க உதவுவது டேஸ் அமிலம். பினாப்தலின் தயாரிக்க உதவுவது டேஸ் அமிலம். விடை தாலிக் அமிலம். கேள்வி 30 ஆக்சிஜனின் அணு எண் என்ன? ஆக்சிஜனின் அணு எண் என்ன? விடை 8. இதுவே ஆக்சிஜனின் நிறை எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன, அதை நீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போறீங்க. ஓகேவா. அடுத்து கேள்வி 31 உட்கருமணியை கண்டறிந்தவர் யார்? உட்கருமணியை கண்டறிந்தவர் யார்? விடை பாண்டனா. ஓகேவா, கண்டறிந்தவர் யாருன்னா பாண்டனா. அடுத்து பாசிகளும் பூஞ்சைகளும் டேஸ் தொகுதி. பாசிகளும் பூஞ்சைகளும் டேஸ் தொகுதி. விடை தாலோபைட்டா. கேள்வி 33 வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் எது? வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் எது? விடை ஆஸ்ட்ராகாலஸ். கேள்வி 34 அரச மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? அரச மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? விடை ரிக்கஸ் ரிலியோஜியா. ரிக்கஸ் ரிலிஜியோசா. ஓகேவா, இதுதான் அரச மரத்தின் அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பயாலஜிக்கல் நேம், அதில் பொட்டானிக்கல் நேம் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, அரச மரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரிக்கஸ் ரிலிஜியோசா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி 35 ஒரு பண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? ஒரு பண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? விடை 3:1. கேள்வி 36 கரப்பான் பூச்சியின் இதயம் டேஸ் அறைகளை கொண்டது. கரப்பான் பூச்சியின் இதயம் டேஸ் அறைகளை கொண்டது. விடை 13. கேள்வி 37 இதயத்தை சுற்றியுள்ள திரவம் எது? இதயத்தை சுற்றியுள்ள திரவம் எது? விடை பெரிகார்டியல் திரவம். ஓகேவா. அடுத்து கேள்வி 38 வைட்டமின் B6 வேதியியல் பெயர் என்ன? வைட்டமின் B6 வேதியியல் பெயர் என்ன? விடை பைராடக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் B6 வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா பைரிடாக்சின். கேள்வி 39 மனித இரத்தத்தின் pH மதிப்பு என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை 7.4. ஓகேவா, இதுதான் இதுக்கு ஆன்சராக சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி 40 செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது?
செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது? விடை செல் உட்கரு. ஓகேவா? இதுவே பார்த்தீங்கன்னா லைசோசோம் அப்படிங்கிறது தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி 41. யுனிசெஃபின் தலைமையிடம் எது? யுனிசெஃபின் தலைமையிடம் எது? விடை நியூயார்க். கேள்வி 42. இந்தியாவில் முதல் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதி யார்? இந்தியாவில் முதல் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதி யார்? விடை அண்ணா சாண்டி. கேள்வி 43. மனிதருள் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? மனிதருள் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கேள்வி 44. மரபுசாரா எரிபொருள் பெருக்கம் டேஸ் புரட்சி. மரபுசாரா எரிபொருள் பெருக்கம் டேஸ் புரட்சி. விடை பிரபுவின் புரட்சி, ப்ரவுன் புரட்சி. மரபுசாரா எரிபொருள் பெருக்கம் அப்படிங்கிறது டேஸ் புரட்சினா ப்ரவுன் புரட்சி. ஓகேவா? இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கேள்வி 45. அஜந்தா குகை யுனெஸ்கோவால் அங்கீகரித்த ஆண்டு என்ன? அஜந்தா குகை யுனெஸ்கோவால் அங்கீகரித்த ஆண்டு என்ன? விடை 1983. கேள்வி 46. கரைவெட்டி பறவை சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? கரைவெட்டி பறவை சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? விடை பெரம்பலூர். கேள்வி 47. சேர்வராயன் மலையில் உள்ள கோடை வாசஸ்தம் எது? சேர்வராயன் மலையில் உள்ள கோடை வாசஸ்தம் எது? விடை ஏற்காடு. கோடை வாசஸ்தலம் அப்படின்னா எதுனா ஏற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கோடை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லி கேட்டது எது அப்படின்னா ஏற்காடு. ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா சேர்வராயன் மலையில் இருக்குது. ஓகேவா? இது சேலம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மலை. ஓகேவா? அடுத்தது கேள்வி 48. தமிழ் குறுநில மன்னர்கள் பற்றிய கல்வெட்டு எது? தமிழ் குறுநில மன்னர்கள் பற்றிய கல்வெட்டு எது? விடை திருக்கோவிலூர் கல்வெட்டு. கேள்வி 49. போலிவர் என்பது எந்த நாட்டு நாணயம்? போலிவர் என்பது எந்த நாட்டு நாணயம்? விடை வெனிசுலா. ஃபைனல் கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது? உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது? விடை ஜூன் 5. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி டே 16க்கான 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இதே போல் நீங்கள் டே 15 வரைக்கும் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்க்காத இருக்கவங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்களா? அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராம் லிங்க். அந்த சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.